தமிழ்நாட்டில் ஆட்சி மாறிடுச்சு, அதிகாரமும் மாறிடுச்சு. ஆனால் வருடம் காலேஜில் சேர போகிற மாணவர்களுடைய பிரச்சனை மாறிடுச்சான்னு கேட்டிங்கன்னா மாறவே இல்லை. அதுதான் பெரிய பஞ்சாயத்தாகவே இருக்குது. ஒரு கல்லூரியில் ஒரு மாணவன் சேரணும்னா அந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, காலேஜ் ஃபீஸ் என்ன, ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரியணும். ஆனால் எந்த கல்லூரிகளுமே அதை வெளிப்படையாக அறிவிக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு மாணவர்களும் பெற்றோர்களும், குறிப்பாக பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க. சார், நாங்கள் என்ன சார் பாவம் பண்ணோம், என் பிள்ளைய எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் சார், இப்போ கல்லூரிக்குள்ளேயே அனுப்ப முடியலை சார். எந்த கல்லூரியில் போய் கேட்டாலும் காலேஜில் 1 லட்சம் ஃபீஸுங்கிறாங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் 1 லட்சங்கிறாங்க, பெரிய வேதனையாக இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. நம்மளோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போதான் பார்த்தீங்கன்னா மக்களோட பேர் எழுச்சியில் ஒரு மிகப்பெரிய ஆதரவோட இன்னைக்கு முதலமைச்சராக மாறி இருக்காரு. அவர் ஒரு படத்தில் சொல்லுவார், ஒரு பாட்டில், கொடம்பக்கம் ஏறியா ஓட்டு கேட்டு வரியா அப்படிங்கிற ஒரு பாட்டில் ஒரு வரிகள் வரும். ஆட்சி வந்தா அதிகாரம்தான் அப்படிங்கிற ஒரு வரி வரும். அந்த வரிகள், ஆட்சியும் வந்துருச்சு, அதிகாரமும் வந்துருச்சு, ஆனால் காட்சிகள் மாறவில்லையே. தனியார் கல்லூரிகள் இந்த கல்வி கட்டணம், அரசு சொல்லக்கூடிய கல்வி கட்டணம், இந்த பணம் தான் வாங்கணும், காலேஜ் ஃபீஸ் இதுதான் வாங்கணும், ஹாஸ்டல் ஃபீஸ் இதுதான் வாங்கணும்னு நம்மளோட முதலமைச்சர் விஜய் அவர்களால் தைரியமா பார்த்தீங்கன்னா அறிவிக்க முடியல. தமிழகத்தில் இந்த அட்மிஷன் ப்ராசஸ்ங்கிறது ஒரு 4-5 மாதம் தான் நடக்கும். ஆர்ட்ஸு, இன்ஜினியரிங்கு, அக்ரிகல்ச்சரு, வெட்டினரி, அதுக்கப்புறம் மெடிக்கலு, பேராமெடிக்கலு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபிஷரிஸு, லா, இந்த மாதிரி பல படிப்புகள், எல்லா படிப்புகளுக்குமான அட்மிஷன் ஒரு 4-5 மாதம் தான் நடக்கும். இப்போ பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் இதில் கவனம் செலுத்தி பெற்றோர்களுடைய கண்ணீர்களை துடைக்கணும்னு நினைச்சார்னா பணம் இவ்வளவுதான் வாங்கணும். கண்டிப்பாக ஒவ்வொரு கல்லூரியும் காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸை முன்னாடியே அவங்களோட வெப்சைட்டில் போடணும். அப்படி இல்லைன்னா கல்லூரிகளை நேரடியாக பார்க்கக்கூடிய மாணவர்கள்ட்ட வெளியில் அவங்களுடைய பலகையில் இந்த ஃபீஸ் தான் வாங்குறோன்னு அறிவிக்கணும். இதெல்லாம் பண்ணணும்னு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதெல்லாம் சொல்லணும். ஸோ இப்போ கல்லூரிகளில் பொறியியல் கலந்தாய்வு ஆரம்பிக்க போகுது. தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்ச நாளில் பொறியியல் கலந்தாய்வு ஆரம்பிக்க போகுது. ஆனால் இந்த நேரம் வரைக்குமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் என்ன, ஒவ்வொரு காலேஜில் என்ன ஃபீஸ் வாங்குறாங்கன்னு தெரியாம தான் இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன? ஒவ்வொரு கல்லூரிகளும் தந்திரமாக மோசடி வேலைகளில் ஈடுபட்டு மாணவர்களிடமும் பெற்றோர்களிடமும் பணத்தை வாங்கி லஞ்சமாக குமிக்கிறாங்க. வெளிப்படையாக இது எல்லாமே நடக்குது. ஆட்சி மாறுனுச்சு, அதிகாரம் மாறுனுச்சு, ஒண்ணுமே நமக்கு மாறல. வருஷம் மாணவர்கள் எப்படி கண்ணீர் வடிச்சாங்களோ, எப்படி பெற்றோர்கள் கண்ணீர் வடிச்சு கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாரிச்சு கொண்டு போய் பணத்தை ஒவ்வொரு வருஷமும் கட்டணும்னு வேதனையோட இத்தனை 12 வரைக்கும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. கல்லூரி வாழ்க்கையிலையும் கஷ்டப்படுற நிலைமையில தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் இது மேல சுத்தமா நடவடிக்கை எடுக்காம இருக்குன்னா ஃபீஸை வெளிப்படையா அறிவிங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை தான் சொல்றோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பாருங்களேன், ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்ம தமிழ்நாடு அரசு இந்த ஃபீஸு தான் வாங்கணும்னு ஒரு ஃபீஸை பார்த்தீங்கன்னா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முந்தைய அரசுகள்லாம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஃபீஸ் வாங்கப்படலை. காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு இதுதான் வாங்கணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. அதை நீங்கள் பாருங்களேன். குறிப்பாக இங்கே தமிழகத்தில் ஃபீஸ் இந்த காலேஜில் இவ்வளோ தான் வாங்கணும், கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு இவ்வளோ தான் ஃபீஸ் வாங்கணும்னு ஒரு கமிட்டி பார்த்தீங்கன்னா ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. அந்த கமிட்டி வருடம் இப்போ இந்த பொறியியல் கலந்தாய்வு, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புக்லெட் மாதிரி வெளியிடுவாங்க. அந்த புக்லெட்டில் இந்த காலேஜில் இந்த கோர்ஸுக்கு இந்த மொத்தமாகவே இவ்வளோ தான் ஃபீஸு அப்படிங்கிறதெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. 2021 வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வெளியிட்ட புக்லெட்லாம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரவே இல்லை. இது நம்மளோட அரசாங்கம், குறிப்பாக நம்ம அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபீஸ் இதுதான். குறிப்பாக இப்போ ஒரு மாணவன் தமிழகத்தில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைச்சாருன்னு வச்சுங்களேன், இப்போ பிஇ, பிடெக், பிஆர்க்கு இதெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறாருன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 50,000 55,000 தான் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸே வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு கிடையாது. காலேஜ் ஃபீஸு 50,000 55,000. அது பார்த்தீங்கன்னா என்பிஏ இல்லாத கோர்ஸ்னா 50,000, என்பிஏ இருக்கக்கூடிய கோர்ஸ்னா 55,000 வாங்கணும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில். இதுதான் காலேஜ் ஃபீஸாக வாங்கணும்னு நான் சொல்லலை, தமிழக அரசாங்கம் சொல்லுது. ஆனால் அந்த ஃபீஸு எந்த காலேஜில் வாங்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நான் மாண்புமிகு விஜய் அவர்கள்ட்ட கேட்குறேன், எந்த காலேஜ்லையும் இந்த 50,000 55,000 வாங்குறாங்களா? கிடையாது.
1,30,000 1,50,000 2 லட்சம் இப்படிதான் வாங்குறாங்க. எது கவர்மெண்ட் கோட்டாலேயே அந்த மாதிரி வாங்கப்படலை. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்குன்னு என்ன சொல்றாங்கன்னா அதிகபட்சமாக அதாவது 85,000 இருந்து 87,000 வரைக்கும் வாங்கலாம்னு சொல்றாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால பிஇ பிடெக் பிஆருக்குலாம். ஆனா அந்த ஃபீஸ் வாங்கப்படுதான்னு கேட்டீங்கன்னா அது வாங்கப்படலையே. உங்களுக்கு தான் அதிகபட்சமாவே ஃபீஸ் 2 லட்சம் வாங்குறாங்களே. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 2 லட்சம், அதை விட டொனேஷன் 10 லட்சம் 5 லட்சம் இப்படியெல்லாம் கேட்குறாங்க. இது வெளிப்படையா சென்னை கோயம்புத்தூர்ல நடக்குது, நடக்காத விஷயம் கிடையாது. அவ்வளோ பெரிய ஊழல் நடக்குது. ஆனா அரசாங்கம் சொல்லக்கூடிய பணம் வாங்கப்படுதானா இல்ல. இந்த பணத்தை வாங்கிட்டாவே போதும் ராஜா. இந்த பணம் நீங்க போட்டிருக்க பணத்தை ஒவ்வொரு கல்லூரியிலையும் வாங்கிட்டாங்கன்னா நாங்க வந்து எங்களுக்கு இலவசத்தை கொடுங்கன்னு நாங்க கேட்கல. நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட எங்கள்கிட்ட இலவசத்தை கொடுங்க, எங்களுக்கு இலவசம் வேணும்னு நாங்க கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் இதுதான் கல்வி கட்டணம்னா இந்த பணத்தை வாங்குங்க, இதுக்கு மேல லஞ்சமா 1 ரூபாய் 2 ரூபாய் வாங்க வேணாம். அதை தான் நம்ம சொல்றோம். இப்போ இந்த பிக்ஸ் பண்ண ஃபீஸ் இப்ப எல்லா படிப்புகளுக்கும் இங்க பாருங்க, எல்லா படிப்புகளுக்கும் என்ன ஃபீஸ் வாங்கணும்னு இதுல போட்டிருக்காங்க. இதுல கால கொடுமை என்ன தெரியுமா? இங்க பாருங்க, இதுல அந்த டியூஷன் ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீஸ், லேபரட்டரி ஃபீஸ், கம்ப்யூட்டர், குறிப்பாக இன்டர்நெட் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து இந்த ஃபீஸ் தான் வாங்கணுங்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த கல்லூரியில வாங்குறாங்களான்னு நீங்க சொல்லுங்க. இதே இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எந்த கல்லூரியிலும் ஃபீஸ் வாங்குறது இல்லை. எந்த பிரைவேட் காலேஜ்லையும் வாங்குறது இல்லை. அதுதான் கால கொடுமை. பிரைவேட் காலேஜ் எந்த காலேஜுமே நம்மளோட தமிழக அரசாங்கம் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் ஃபாலோவே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிடணும், இந்த பணம் கண்டிப்பாக இந்த பணம் தான் வாங்கணும். இதுக்கு மேல ₹1 வாங்கினீங்க காலேஜ் நீங்க கவுன்சிலிங்லேயே கலந்துக்க முடியாது. காலேஜ் எதுக்கு கவுன்சிலிங்ல வராங்க? அவங்கள தூக்குங்க, நீங்க இந்த கவுன்சிலிங்லேயே வரக்கூடாது அப்படின்னு தூக்கலாம். ஆனா அந்த இது நடக்குது. இதுதான் அரசாங்கம் வாங்க சொல்லக்கூடிய ஃபீஸ், பார்த்துக்குங்க. அதே வேளையில் இன்னும் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். நம்மளோட சில கல்லூரிகள், சில டாப் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில டாப் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 1,20,000 இருந்து 1,25,000 வரைக்கும் ஃபீஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. NBA இல்லாத கோர்ஸுக்கு 1,20,000 NBA இருக்கக்கூடிய கோர்ஸ் 1,25,000 வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அங்கேதான் கொள்ளடிக்கிறாங்களே, வருஷத்துக்கே 3 லட்சம் 4 லட்சம் இப்படிலாம் வாங்குறாங்க. அவன் படிக்கையிலே இவ்வளவு பணத்தை கட்டிவிட்டு அவன் கடனாளியா மாறுறான். ஐயாப்பா, நான் எல்லாரோட பிரச்சனையும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் ஒரு லைக்கை பண்ணுங்க, எல்லாருக்கும் இது வெளிப்படையா வெளியில தெரியட்டும். அதே வேளையில இதுதான் ஃபீஸ் வாங்கணும்னு சொல்ற ஃபீஸ் இதுதான், ஆனா வாங்கப்படுதான்னா இல்ல. இன்னும் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்மளோட தமிழக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்றதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு எல்லா வேலையும் பார்க்குது. ஆனா நம்மளோட AICTE இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்றத இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பொறியியல் கல்லூரிகள் எல்லாமே கேட்கணும், அவங்க சொல்றத கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். AICTE என்ன சொல்றாங்கன்னா, BE BTECக்கெல்லாம் அதிகபட்சமாக 1,89,000 இருந்து 800 வரைக்கும் பணம் வாங்கலாம் மேக்சிமம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஃபீஸ், மினிமம் ஃபீஸ் ஒரு 80,000 79,600 வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து AICTE சொல்லக்கூடிய அந்த ஃபீஸ் நாம்ஸ். பட் ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்கவுங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அவங்க எப்படி வேணாலும் ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கமிட்டின்னு ஒன்று நிர்ணயம் பண்ணி அவங்க சொல்லலாம். ஓகே, இது வந்து AICTE சொல்லக்கூடிய ரூல்ஸ். இப்போ மிகப்பெரிய விஷயம், நீங்க இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நான் சொல்லியிருந்தேன்ல, ஒவ்வொரு காலேஜ்லையும் ஃபீஸை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்குன்னு நமக்கு வந்து தமிழகத்தில் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்றதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குன்னு சொன்னல, அதை பற்றி தான் இங்கே தெளிவாக போட்டிருக்காங்க. என்னன்னா இன்னைக்கு தனியார் கல்லூரிகள், பிரைவேட் காலேஜ் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட காலேஜ் இருக்கு. இன்ஜினியரிங்கு, மெடிக்கலு, அக்ரிகல்ச்சரு, பேராமெடிக்கலு, லா, அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு ஏகப்பட்ட காலேஜ் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அந்த காலேஜ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் இதுதான் வாங்கணும்னு நிர்ணயம் பண்ணுறதுக்குன்னு ஒரு கட்டண நிர்ணயம் பண்ணுறதுக்குன்னு ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் அரசு சார்பில். அந்த குழுவோட தலைவராக மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி மாண்புமிகு R. பொங்கியப்பன் அவர்களுடைய தலைமையில் இந்த குழு வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பாக அவருடைய அந்த நீதிபதி அவருடைய ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. ஸோ அவருடைய வேலை என்ன தெரியுமா, இந்த குழுவோட வேலை என்ன தெரியுமா, தமிழ்நாடோட அரசோட உயர்கல்வித்துறை மற்றும் மருத்துவ கல்வி ஏகத்துக்கு கீழே ஏகப்பட்ட தனியார் கல்லூரிகள், இப்போ சொன்ன ப்ரொஃபஷனல் கோர்ஸு, அந்த கல்லூரிகளில் குறிப்பாக ஆண்டுக்கு கல்வி கட்டணம் அது எவ்வளவு வாங்கணும் அதை முறைப்படுத்தி அதை வந்து சரிபார்த்து உத்தரவிடுவது தான் இந்த நீதிபதி தலைமையிலான முழு வேலையாகவும் இந்த வேலையாக தான் இருக்குது. ஆனால் அந்த வேலை ஒழுங்காக நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில்
உண்மையை சொல்ல போனா எந்த தனியார் கல்லூரியில போய் சேரணும்னு நினைச்சாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டாலலாம் பல லட்சக்கணக்கில் கொள்ள அடிக்கிறாங்க. 5 லட்சம், 10 லட்சம், 7 லட்சம், 8 லட்சம், இந்த மாதிரி பல கணக்கில் வந்து லஞ்சமாக வாங்குறாங்க. நம்ம யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பல்கலைக்கழக மானிய குழு என்ன சொல்லுது தெரியுமா? கேபிட்டேஷன் அமௌண்ட் லஞ்சமாக ₹1 கூட மாணவர்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது தமிழ்நாட்டில் லஞ்சம் வாங்கப்படாமல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை, உண்மையாக வாங்குறாங்க. ஸோ அதனால் இந்த குழு உண்மையாக வேலை பார்த்துருந்தா இந்த விஷயங்கள்லாம் நடக்காமல் இருந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா உண்மையாக வேலை பார்த்துருந்தா நடக்காமல் இருந்திருக்கும். ஆனால் உண்மையாக வேலை பார்க்கல, அதனால பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வாங்கப்படுது. இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பல கல்லூரிகளில் அதிகமாக லஞ்சம் வாங்கப்படுதுங்கிறது இந்த நேரத்தில் என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். அதே வேளையில் இவருடைய அந்த இப்போ நான் சொன்னேன்ல அவருடைய பெயரோட போட்டு தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தில் இவருடைய பெயர் போட்டு தெளிவாக ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கமிட்டிக்கு இந்த பாருங்கள் பொங்கியப்பன் அவருடைய தலைமையில் யார் அவர் தான் சேர்மனாக இருக்கார், அவருடைய பெயர்கள்லாம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ரொஃபஷனல் கோர்ஸில் அவர் தான் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுற கமிட்டியோட தலைவராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய வேலை என்ன தெரியுமா? இங்கே பாருங்கள், செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல், டென்டல், பேராமெடிக்கல், அதுக்கப்புறம் ஹோமியோபதி, இந்தியன் மெடிசன்னு சொல்லுவாங்க, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி அந்த கோர்சஸ்ஸு, அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் காலேஜ், அதுக்கப்புறம் டீச்சர் எஜுகேஷன் காலேஜ், அதுக்கப்புறம் லா காலேஜ், இது எல்லாத்துக்குமே இந்த ஃபீஸு தான் காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்கணுங்கிறத நிர்ணயம் பண்ணுறதுக்குன்னு இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. இவங்க எவ்வளோ ஃபீஸ் வாங்க சொல்கிறாங்களோ அந்த ஃபீஸ் தான் வாங்கணும். பட் ஆனால் அது வாங்கப்படுதான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை, என்னால் தைரியமாக சொல்ல முடியும். சார் இப்போ நீங்கள் காலேஜ் ஃபீஸ்லாம் சொல்லிட்டீங்க, ஹாஸ்டல் ஃபீஸு இதுதான் வாங்கணும்னு ஏதோ கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்களா இல்லையா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தான் இப்போ நம்ம இங்கே தெளிவாக பார்க்குறோம். குறிப்பாக ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் இப்போ ஹாஸ்டல் ஃபீஸு இதுதான் வாங்கணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கல்வி கட்டணத்தை போல விடுதி கட்டணத்திற்கு அரசு ஒரே நிலையான தொகையை நிர்ணயிப்பதில்லை. அப்போ அரசாங்கம் வந்து இந்த பணம் ஹாஸ்டலுக்கு இவ்வளோதான் வாங்கணும், இவ்வளோதான் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறதில்ல, அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஹாஸ்டலுங்கிறது அவங்க என்ன மாதிரி வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க, அவங்க ஒவ்வொரு ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா தனியார் கல்லூரிகளில் கொடுப்பாங்க. ஸோ குறிப்பாக இப்போ இன்றைக்கி அரசு கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் பார்க்க போகையில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 12,000 19,000 வரைக்கும் தான் வருது கவர்மெண்ட் காலேஜ் எல்லா காலேஜ்லையுமே. அதில் ரொம்ப முக்கியமாக மெஸ்ஸு ஃபீஸு, அதாவது மெஸ்ஸு ஃபீஸு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவைடிங் சிஸ்டம் மொத்தமாக எவ்வளோ செலவாகுதோ அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் 2,500 3,500 கிட்ட வருது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜோட நிலவரம். இதில் இருக்கிறதுலே ப்ரைவேட் காலேஜில் தான் ஹாஸ்டலுக்கு நீங்கள் ஸ்டே பண்ண போனீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கிட்ட ஆயிடுது. அதுபடி பார்க்கையில் எந்த ஒரு இப்போ என்ன சொல்கிறாங்க, இருப்பினும் தனியார் கல்லூரிகள் தன்னிச்சையாக செயல்படக்கூடாது என்பதற்காக அரசு மற்றும் நீதிமன்றங்கள் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? கட்டாயப்படுத்தக்கூடாது, நீ ஹாஸ்டல்ல தான் தங்கணும், நீ ஹாஸ்டல்ல தங்காம இருக்கவே கூடாது, என் காலேஜில் சேர்ந்தா ஹாஸ்டல்ல தான் தங்கணும் அப்படிங்கிறத இங்க பாருங்க போட்டிருக்காங்க. எந்த ஒரு தனியார் கல்லூரியும் மாணவர்களை கட்டாயம் விடுதியில் தான் தங்க வேண்டும் என்று சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளி ஊர்களில் இருந்து வரும் மாணவர்கள் கூட தாங்களாகவே வெளியே ஏதாவது நீங்க தங்கிக்கிறேன்னா தங்கிக்கலாம், அதை கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்கம் டோட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்லெட் கொடுக்குறாங்கன்னு சொன்னல, அந்த புக்லெட்லேயே ஹாஸ்டல் ஃபீஸ் என்னங்கிறத சொல்லணும். எங்கே சொல்கிறாங்க, அதை தான் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, அதை சொல்லிட்டா தான் போச்சே, அதை சொல்லிட்டா எல்லாமே தெளிவாக பார்த்து ஹாஸ்டல் இதுதான் ஃபீஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறோமே. அந்த புக்லெட்டு சும்மா வருது, அது வேஸ்ட்டாக வருது. அதே வேளையில் இங்கே பாருங்கள், சராசரியான கட்டணம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நிலவரம் என்னன்னா, குறிப்பாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியார் கல்லூரிகளில் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 70,000 95,000 வாங்குறாங்க ஒரு வருஷத்துக்கு ஃபீஸு. ஸோ இதில் டாப் காலேஜுக்கெல்லாம் போனீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,10,000 1,50,000 வாங்குறாங்க. அதுதான் சராசரியான ஃபீஸ் விவரமாக இருக்குது தமிழ்நாட்டில் இன்னைக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு காலேஜில் நீங்கள் போய் சேர்ந்து ஹாஸ்டல் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கிட்ட வந்துடுது. அது இல்லாமல் சில கல்லூரிகளில் 1,50,000 லட்சம் வரைக்குமே வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வாங்கணும் இதுதான் வாங்கக்கூடாதுங்கிறத அரசாங்கம் வந்து முடிவு பண்ணுறது இல்லைங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஏன்னா ஹாஸ்டல் ஃபீஸு அரசாங்கம் இது வாங்கலாம், ஏன்னா அங்கே என்ன மாதிரி ஃபுட்டு அவங்க கொடுக்குறாங்க, அதுக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா செலவாகுங்கிறது அது ஒவ்வொரு கல்லூரியுடைய நிர்வாகத்தை பொறுத்தது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 7.5% இடஒதுக்கீடு தமிழகத்தில் இருக்குது. அதில் நிறைய பேர் பயனடைகிறாங்க. குறிப்பாக 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஃபுல் பணமும் கட்டாமல் 4 வருஷமும் ஃபுல் ஃப்ரீயாக வந்து படிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு தமிழகத்தில். அவங்க நிறைய பேர் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தமிழகத்தில் 7.5% இடஒதுக்கீடில் மட்டும் இந்த பாருங்களேன், குறிப்பாக நீங்கள் பார்க்கணும், இதை நல்லா பாருங்கள். 2025-26 கல்வியாண்டில்
இப்போ வரைக்கும் இங்க படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் 40,653 பேர் இதனால பயனடைஞ்சிருக்காங்க இந்த 7.5ல. அதே போல 2024-25 கல்வியாண்டுல 35,206 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. 2023-24 கல்வியாண்டுல 24,359 பேர். இவ்வளவு பேரும் ₹1 கூட பே பண்ணாம, எப்படி ₹1 கூட பே பண்ணாம காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் ₹1 கூட பே பண்ணாம ஃப்ரீயா படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா சில தனியார் கல்லூரிகள் பணம் வாங்குறாங்க. இந்த மாணவர்கள்ட்ட கூட இப்போ நீங்க அதை தான் பாக்குறீங்க. இங்க பாருங்க, என்னன்னா அரசு வழங்கும் 100% முழு விதிவிலக்கு 7.5% இடஒதுக்கீட்டுல உங்களுக்கு சீட்டு கிடைச்சா, இங்க பாருங்க, இந்த மாணவர்கள் கல்வி கட்டணம் மட்டுமின்றி விடுதி கட்டணம், காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எந்த பணமும் கட்ட தேவையில்லை. இங்க பாருங்க, நீங்க மாணவர்களிடமிருந்து விடுதிக்காக ₹1 கூட கல்லூரிகளில் வாங்கக்கூடாது. அந்த தொகை நேரடியாக அரசே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்லூரிக்கு அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம், டோட்டுக்கு புகார் அடிக்கலாம். எந்த டோட்டு? இந்த பாருங்க இருக்கு டோட்டு. இந்த டோட்டு நம்ம காமிச்ச பார்த்தீங்களா, இங்க பாருங்க, தொழில்நுட்ப கல்வி இயக்ககம். இது வந்து நம்மளுடைய சென்னையில தான் இருக்குது, கிண்டியில அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்திலேயே இருக்குது. இங்க வந்து உங்களுக்கு ஃபீஸ் அதிகமா வாங்குறாங்கன்னு ஏதாவது ஒரு புகார் இருந்துச்சுன்னா இங்க வந்து நீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப கல்வி இயக்கத்துக்கு நீங்க புகார் அளிக்கலாம். புகார் அளிச்சு என்ன பண்ண, நம்மள தான் மிரட்டி ஏறாங்களே தனியார் கல்லூரியெல்லாம் மிரட்டுற, நம்ம ஐயோ நம்ம ஒரே ஒரு ஆளு நம்மளை மிரட்டிடுவாங்க அப்படின்னு யாருமே புகாரே கொடுக்கறது இல்லை. குறிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்ததாக இப்போ நம்ம 7.5 பத்தி பேசணும். இதுல எல்லாமே ஃப்ரீ, மொத்தமா ஃப்ரீ. ஆனா பட் உண்மையா வந்து வாங்காம பணமே வாங்கலன்னு சொல்ல முடியாது. சில தனியார் கல்லூரிகள்ல 7.5 அரசாங்கம் வந்து 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முழு இலவசம் கொடுக்கணுங்கிறது ரூல்ஸ். ஆனா சில தனியார் கல்லூரிகள்ல 10,000 20,000 வாங்குறாங்க. அந்த மாதிரி கல்லூரிகள்லாம் வந்து ஒழிக்கணும். அதெல்லாம் வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும். தைரியமா கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா ஆக்ஷன் எடுப்பாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம வந்து பார்க்குறோம், அடுத்ததாக ஃபைனலாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப். இப்போ தமிழகத்தில் ஸ்காலர்ஷிப் ரொம்பவே மாணவர்களுக்கு கொடுக்கப்படுது. அதனால நிறைய மாணவர்கள் பயனடைகிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல் பட்டதாரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல இருந்தீங்கன்னா 25,000 27,000 வரைக்கும் கிடைக்குது. வருஷம் ஒரு வருஷம் இன்ஜினியரிங் சேர போறீங்கன்னா பிரைவேட் காலேஜில் ஒரு வருஷத்துக்கு 25,000 கிடைக்குது. இது மாதிரி 4 வருஷம் கிட்டத்தட்ட ₹1,00,000 உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதே போல நீங்க தமிழ் புதல்வன் இந்த புதுமை பெண் திட்டம் அப்படியே தொடரும் அப்படின்ட்டு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு. ஸோ அதனால அதுவுமே மாசம் 1,000 வரும் நீங்க அரசு பள்ளியில படிச்சிருந்தீங்கன்னா. அதே வேளையில இந்த பிஎம்எஸ்எஸ் ஸ்காலர்ஷிப் நீங்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த 3 கம்யூனிட்டி அப்புறம் கன்வெர்டட் கிறிஸ்டின் இதுல உங்களோட ஆண்டுக்கு உங்களுடைய வருமானம் 2.5 லட்சத்துக்கு குறைவா இருந்ததுன்னா நீங்க எந்த பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா எப்படி சேர்ந்தாலுமே 50,000 உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுருவாங்க வருஷம். இதனால எவ்வளவு வருது, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 50,000 1 லட்சம் 2 லட்சம் ரூபா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் வருஷம் வரும். ஓகேவா? அது இல்லாமல் பிசி பிசிஎம் எம்பிசி ஸ்காலர்ஷிப்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வரும், ரொம்பலாம் அதிகமாக வராது உங்களுக்கு. அடுத்ததாக இப்போ நம்ம ஃபைனலாக வந்துட்டோம். அதனால நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உண்மையான கல்வி கட்டணத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இலவச கல்வி கொடுங்க அதெல்லாம் நம்ம கேட்கவே இல்லை. இப்போ நம்ம கேட்கலாம், இந்த 7.5 சொன்னேன் பார்த்தீங்களா இலவச கல்வி, இது நம்ம ஒண்ணு கேட்கல, அரசாங்கம் தான் கொடுத்தாங்க. ஆனா உண்மையான கல்வி கட்டணம் எங்கேயாவது இவங்க எந்த பணமும் வாங்கல அப்படின்னு எந்த தனியார் கல்லூரிகள் கேட்டீங்கன்னா சில கல்லூரிகள் உண்மையா ஃபாலோ பண்றாங்க அவங்க ரூல்ஸ்லாம். சில தனியார் கல்லூரிகள் 7.5% இடஒதுக்கீடு மாணவர்கள்ட்டையும் பணம் வாங்குறாங்க. ஸோ அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த கல்லூரி, இந்த தனியார் கல்லூரி எந்த கல்லூரியும் அதிகமான கல்வி கட்டணத்தை வாங்கவே கூடாது, இந்த பணம் தான் வாங்கணும், இதுக்கு மேல வாங்கக்கூடாது அப்படின்னு வெளிப்படையா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடணும். அது இல்லாம ரொம்ப முக்கியமா ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் மட்டும் விடுறது இல்லாம எல்லா கல்லூரிகளும் உண்மையான கல்வி கட்டணத்தை வெளியிடணும் அப்படின்னு அவர் சொல்லணும். அப்பதான் ஆட்சி மாறி இருக்கு, அதிகாரமும் மாறி இருக்கு, காட்சியும் மாறி இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஆனா காட்சி மாறவே இல்லை. மாணவர்கள் வருடம் கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய காட்சியை நான் இன்னமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் கதறான், முடியல. ஒவ்வொரு குடும்பத்தால இன்னைக்கு ஒரு 50,000 பணம் கட்ட முடியல, ஒரு ₹1,00,000 பணம் கட்ட முடியல. அதனால இதை வந்து கண்டிப்பா முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அரசாங்கம் கண்டிப்பா இதை வந்து தீர்க்கும் என்று நம்புறோம். தீர்க்க போதா, என்ன பண்ண போகுதுங்கிறது வேடிக்கையா பார்ப்போம். எல்லாத்தையும் இன்னும் பொறியியல் கலந்தாய்வு இன்னும் கொஞ்ச நாள்ல ஆரம்பிக்க போறாங்க. நம்மளோட உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து நாங்க கல்வி கட்டணத்தை எல்லாத்தையும் வெளிப்படையா அறிவிக்கிறோம் அப்படின்னு அறிவிக்க போறாரா, இல்ல அதே மாதிரி பழைய புக்லெட்டை தூக்கி கொண்டாந்து இந்தாப்பா வச்சுக்கப்பா புக்லெட்டு, இதை பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்ல போறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா வருஷம் ஒரு புக்லெட் கொடுக்குறாங்க, அந்த புக்லெட்ல ஒரு மண்ணுமே இல்லை. இந்த ஏதோ ஒரு சொல்ல அதை கிழிச்சு அங்கிட்டு போடுறான்னு அது மாதிரி இருக்கு.
உண்மையான கல்வி கட்டணத்தை வெளியிட சொல்லுங்க எல்லா கல்லூரியையும், பார்த்துருவோம். தமிழ்நாடே மாறிடுச்சு. ₹1 நாங்கள் ஒன்றும் ஃப்ரீயெல்லாம் கேட்கல யாருக்கிட்டையும். நீங்கள் சொல்கிற கல்வி கட்டணம், இந்த கல்வி கட்டணத்தை வாங்கிருங்க, இதை வாங்க சொல்லுங்க போதும். இதை வாங்க சொன்னீங்கன்னா நாங்கள் நம்புகிறோம் அரசாங்கத்தை. அதை வாங்குறாங்களா? இல்லையே. நாடு எங்கே போகுதோ மாறுதான்னு பார்ப்போம். ஏதாவது மாறுனுச்சுன்னா எல்லாருக்குமே அது நல்லதாக அமையும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோலையாவது காலேஜ் ஃபீஸ் இது, ஹாஸ்டல் ஃபீஸ் இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையாங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.